காலை வேளையிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வசனம் சொல்லுகிறது, ஆபகுக்கும் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையிலே மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இழந்து போனாலும், இருக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனாலும், கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் இருப்பேன் என்று சொல்லி இல்லாமல் போனாலும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் நம்மளை விட்டு நெருங்கி போனாலும், வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தால் எல்லாம் இழந்து போனாலும் அவன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தர் திரும்ப அவனை கொண்டு வருவார். எந்த ஸ்தானத்தில் அவன் இழக்கப்பட்டானோ, எந்த ஸ்தானத்தில் இல்லாமல் போனானோ, அதே ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு வந்து மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த தேவனை நம்புவோம், அவருக்காய் காத்திருப்போம். மகிமைக்குள் தேவன் நடத்த போதுமானவராயிருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி பரலோக தேவனை, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி சுரிக்கிறோம். இந்த நாட்களில் எல்லாம் இழந்து போய் தேவ சமூகத்துல பெருமையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சுரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, தேற்றுங்க, திரும்பவும் உயிர்ப்பீங்க. தேவ மகிமைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையினால் நிரப்புங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.